ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம்ல இருக்கிற பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். ஆக்சுவலாக நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியில் கிளைமேட் ரொம்ப சூப்பராக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோடு வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரோடுங்க. ஏன்னா 2 வே ரோடு தான். பட் 2 பக்கமும் மரம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அன்னூர் வரைக்கும் தான் அந்த ரோடு காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாரி போகிறோம் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு செப்பரேட் ரோடு அந்த ஓதிமலை வழியாக வந்து ஒரு ரோடு காட்டுச்சு. பட் ஃபேண்டாஸ்டிக் ரோடுன்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு. 2 பக்கமும் அப்படி ஓப்பனாகவும் சம்மர் நம்ம ட்ரீயும் கவர் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. பட் கிளைமேட் தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது நல்லா இருந்த கிளைமேட்டு இங்கெல்லாம் போகும்போது வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் ஓகே தான். ஏன்னா நம்ம காரில் ஏசியில் தான் ட்ராவல் பண்ணோன்றதுனால நமக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்கெல்லாம் இல்லை. இதுதாங்க அந்த ஓதிமலையோட ரோடு. இதுதான் ஓதிமலை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு லெஃப்ட்டில் ஒரு போர்டுமே வச்சுருப்பாங்க ஓதிமலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஓதிமலையோட படிக்கட்டு எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தான் நம்ம க்ராஸ் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ அங்கங்கே போர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோனு, ஸோ கோ ஸ்லோ அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. மங்கீஸ் நிறைய பார்த்தோம். நிறைய மங்கீஸ் வந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மரத்தோட நிழலில் உட்காந்துட்டு இருந்துச்சு. 2 பக்கமும் வாழைத்தோப்புகள் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ரோட்டில். இந்த ரோடு போயிட்டு டேரெக்டாக மேட்டுப்பாளையம் டு பண்ணாரி ரோட்டில் கனெக்ட் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து நம்ம ஈஸியாக பண்ணாரி ரீச் பண்ணிட்டோம். பண்ணாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மாடரேட்டான ஒரு கிளைமேட் இருந்தது. நல்லா இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா மலைகளுக்கு நடுவே தான் இந்த பண்ணாரி இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வந்து மலைகளே ஸ்டார்ட் ஆகும். இந்த கடைகள்லாம் தயவு செஞ்சு எதுவுமே வாங்கிடாதீங்க. ஏன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரேன். ஏன்னா ஒரு எலுமிச்சப்பழ மாலை வந்து ஒரு அதிகபட்சம் அதில் ஒரு 20 எலுமிச்சப்பழம் கூட இல்லை. அதுக்கே வந்து 300 ரூபா சொல்கிறாங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இவங்க வந்து சொல்கிற ரேட்டு தான். ஒரு தாம்பளத்தில் வச்சு எல்லாத்தையும் செட்டாக வச்சுக்கிறாங்க. உள்ளே போனால் கோவிலில் அர்ச்சனையே பண்ணுறது கிடையாது. நீங்கள் தான் தேங்காய் உடைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக வெளியில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பூ மாலை எல்லாமே நாங்கள் வெளியிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் ரொம்ப ரேட் அநியாயத்துக்கு விற்கிறாங்க. எல்லாமே ஒரு அர்ச்சனை பார்த்தீங்கன்னா 150 ரூபான்னு சொல்கிறாங்க. ஒரு மாலை பார்த்தீங்கன்னா வெறும் சாதாரண எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா 300 ரூபான்றாங்க. ரொம்ப ரேட்லாம் ஹெவியாக இருக்குது. அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட இந்த போர்டில் ரேட்டை தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரேட்டில் யாருமே அங்கே விற்கிறது இல்லைங்க. ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டோம், சரி அதனால் வாங்கி தான் ஆகணுன்றதுனால அங்கே வாங்கிட்டோம். வேறு வழியே கிடையாது. ஸோ அழகாக வாங்கிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா கோவில் அவ்வளோ அற்புதமாக இருந்ததுங்க. நிறைய இங்கே பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. ஏன்னா நம்ம இது மாதிரி பார்த்தது கிடையாது. இப்போ தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோன்றதுனால நமக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. பட் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி ரொம்ப நாளாக பிளான் பண்ணோம். பட் இன்றைக்கி தான் வந்தோம். இது ஒரு தனி அனுமதி 15 ரூபான்னு போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து 50 ருபீஸில் ஒரு டிக்கெட் இருந்தது. அதில் எடுத்துகிட்டு போனோம். பட் டேரெக்டாகவே நம்ம சாமி பக்கத்துலேயே போய் பார்க்குற அளவுக்கு அந்த டிக்கெட்டில் தான் வழி இருந்தது. பட் எல்லா பக்கமும் உப்பு கொட்டி உப்பு வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஆகிருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு போர் மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க உப்பை. நிறைய இங்கே வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுதுங்க. அதாவது எப்படின்னா ஒரு இந்த தொட்டில் கட்டுற இதெல்லாம் வந்து நிறைய கோவில் இருக்கும். பட் இதில் ஒரு கம்பத்தில் வந்து தொட்டில் கட்டுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அம்மனோட பாதம் வந்து இந்த ஊஞ்சலில் இருக்குது. அதில் நிறைய பூட்டெல்லாம் தொங்க போட்டிருந்தாங்க. அங்கே லோக்கலில் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, இதுமாதிரி நமக்கு ஏதாவது தேவையில்லாத ஏதாவது செயல்கள் நமக்கு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து பூட்டு மாட்டி வேண்டிட்டு போனோன்னா சரியாயிடும் சாமி அப்படின்னாங்க. ரொம்ப அழகாக பேசினாங்க மக்கள் எல்லாருமே. நார்மலாக இப்போ ஏதாவது கேட்டோனாலே ஆமாம் சாமி, இதான் சாமி, இப்படி தான் சாமி, அப்படி தான் சாமின்னு கூப்பிட்றதுலாம் இங்கே ரொம்ப நல்லாவே இருந்தது, அழகாக இருந்தது. ஒரு சின்ன நந்தி, சிவனுக்கு தான் நந்தி வைப்பாங்க இல்லையா, பட் இந்த கோவிலில் அம்மனுக்கே வந்து நந்தி வச்சுருக்குறாங்க. பட் நல்லா இருந்ததுங்க. ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அது பார்த்திங்களா, அந்த ஊஞ்சல் ஆட்டி விட்டு அந்த காலை தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. அதுதான் ஐதீகம் போல். மக்களே, சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவிலில் வெண்பொங்கல் பிரசாதம் ஞாயிற்றுக்கிழமை சம கூட்டமாக இருக்குன்னு நினச்சி வந்தேன். பரவாயில்ல, 50 ரூபா டிக்கெட் வாங்கினோம். ஆனால் ஈஸியாக போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பொங்கலும் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா பிரசாதம் கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க.
எந்த பிரசாதமா இருந்தாலும் செம்மையா இருக்கும் போல. வெண்பொங்கல் இவ்வளவு டேஸ்டா இருக்கு. சூப்பர். இந்த கோவிலில் தாங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அந்த தீக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீ மிதிக்கிற திருவிழா இங்கே தான் ரொம்ப பெருசாக நடக்கும். கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இந்த கோபுரம் தான் இப்போ புதுசாக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது பில்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அந்த சாமியை பார்த்த மாதிரி ஃப்ரம் அந்த இதுலேருந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அங்கங்கே போயிட்டுருக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கோவிலுக்கு வந்தது. ரொம்ப நாள் பிளான் பண்ணி நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்கே எங்களுக்கு டைம் கிடைக்கல. பட் எனியோ இந்த வீக் வந்து இதை நாங்கள் பார்த்துட்டோம். ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சண்டே வரதுனால ரொம்ப பயந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பண்ணாரியம்மன் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். நல்ல தரிசனம் கிடச்சிது. இப்போ அங்கே இருந்து நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் திம்பம்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க நல்லா இருக்கும், ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்ட்டு. இந்த பண்ணாரியம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த திம்பம் மலைப்பாதை ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. பட் அவங்களாம் வந்து பெருசாக எதுவும் கேட்கவும் இல்லை. நம்ம பாட்டுக்கு டேரெக்டாக உள்ளே போயிட்டோம். எதுவும் என்ட்ரிலாம் எதுவும் வாங்கலை. டேரெக்டாக திம்பம் அந்த டோல் கேட் கிராஸ் பண்ணி அப்படியே உள்ளே வந்தோனுங்க ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ரோடுன்னு சொல்லலாம். பிகாஸ் 27 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது இந்த ரோட்டில். அது ரொம்ப ஷார்ட் டேர்மில் உங்களால் ஏற முடியும். ஒரு 1/2 hour to 45 minutesக்குள்ள நீங்கள் மேலே போயிடலாம் வித்தவுட் எனி டிராஃபிக். ஸோ டிராஃபிக் இருந்ததுன்னா டிராஃபிக்னால் நம்ம மாட்டி தான் ஆகணும். பட் ஆனால் டிராஃபிக் இல்லை அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஏறிட முடியும். 27 ஹேர்பின் பென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டீப்பாக இருக்குது. அந்த ஸ்டீப்பாக இருக்கிறதுனால தான் நம்மளால் சீக்கிரமாக ஏற முடியுது. அது நம்மளை ஓட்டும் போதே தெரியும், வண்டி ஓட்டும் போதே நமக்கு தெரியும். பட் இங்கே ஒரு வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் மாற்றி வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் நண்பர்களே. அதனால் வரும்போது ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வரணும். ஒரு லாரி போச்சுன்னா அந்த லாரி பின்னாடியே போங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க யூட்டன் எடுக்கும்பொழுது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வராங்க. ஸோ அதனால் இங்கே ரெகுலராக ஓட்டுற லாரி டிரைவர்ஸ் பின்னாடியே நீங்கள் போனீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்களுக்கு வழி காட்டுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி போகுது, அந்த லாரி பின்னாடி தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சீனிக் ரோடுன்னு நான் சொல்லுவேன் இதை. 2 பக்கமும் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் ஏற முடிஞ்சிச்சு. எதிரில் வண்டிங்க யூட்டன் அடிக்கிறதுக்காக இங்கே இருக்கிற வண்டிங்க எல்லோரும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த வண்டிகள் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் இங்கேருந்து கிராஸ் பண்ண முடியும். அது ஒன் ஆஃப் தி கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயமா இருக்கும். பட் அதுதான் கரெக்டான வழி. இல்லைனா 2 பக்கமும் டிராஃபிக் ஆகிடும். ஸோ அதனால் யாருமே போக முடியாது. அங்கே பாருங்கள், அந்த பஸ்ஸு அழகாக ஆப்போசிட்டில் வந்து யூட்டன் பண்ணி ஆப்போசிட்டில் தான் போகிறாரு. ஆக்சுவலி அவரோட வேலை தான் நம்ம நிற்கிறோம். அதனால் அவர் அழகாக ஆப்போசிட்டில் போகிறாரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கே ஒரு மாதிரி அந்த ட்ரைவு, அந்த ஷார்ட் டைமு, கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர சில்லுன்னெலாம் இல்லைங்க. நம்ம ஏறும்போது ஒரு கிளைமேட் இருந்தது இல்லையா. ஸோ நான் எதிர்பார்த்தது என்னென்னா மேலே போனால் ஒரு நல்ல கிளைமேட் கிடச்சிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க கீழெல்லாம். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நாங்கள் மேலே வந்தோம். பட் மேலே வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து கிளைமேட் இல்லை. பட் நல்ல சீனிக் வே தான் இது வந்து இன்னும் மான்சூன் அந்த மாதிரி டைம்லலாம் வரும்போது இந்த ரோடு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஃபேமிலி சும்மா ஒரு 1 day அவுட்டிங் வரணும், நம்ம கோயிலுக்கு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம சும்மா திரும்பி அப்படியே வீட்டுக்கு போகாமல் சும்மா மேலே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ராவல் பார்த்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து லெப்பர்ட் வந்து கிராசிங் ஜோன் இருந்தது, எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் இருந்தது. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து வெஹிக்கிள்ஸுமே வந்து அப் டு 9 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம 9 o'clock நீங்கள் ஏறி இறங்கிடணும். ஸோ அது வந்து மேண்டேட்ரி. அப்படி இல்லைனா அந்த பாயிண்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, திம்பம் பாயிண்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம். இது மெயின் ரோடுங்க. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு மெயின் ரோடாக வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டுவர்ட்ஸ் திம்பம், ஹாசனூர், அப்படியே தாளவாடி வழியாக போயிட்டு மைசூரை ரீச் பண்ணி கர்நாடகா ரீச் பண்ணுறதுக்காக இந்த ரூட் பயங்கரமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரூட்டில் வந்து லாரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். கர்நாடகா லாரி, தமிழ்நாடு லாரி, கேரளா லாரி, எல்லா பக்கமும் ஈரோடு, நம்ம பாலக்காடு, ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூட்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் லாரிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த ரோட்டில். திம்பம் வந்து சேர்ந்துட்டோம். மேல கிளைமேட் நல்லா இருக்கும்னு பார்த்தா ரொம்ப பெருசா ஒண்ணு இந்த கிளைமேட். சரி, அப்படியே லைட்டா தான் இருக்கு, சில்ல இருக்கு. அதோட ஒரு டீ கடையில வந்து டீ குடிச்சிட்டு சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹாசனூர் திப்பம்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஹாசனூர்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இப்போ அப்படியே ஒரு 1 hour இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போக வேண்டியது. அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ் ஷாப்ல இருந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போ அங்கேயே தான் கிளம்பிட்டோம். என் பையனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்னால அவர் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நாங்க விண்டோலாம் இறக்கி விட்டுட்டா ரொம்ப ஒரு ஹாப்பி ஆயிடும் அவனுக்கு.
இப்போ வந்து மறுபடியும் அகைன் திம்பம் போறோம். ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஹாசனூர் இருக்கு. இப்ப திம்பம் போனா அங்க வந்து ஒரு ஃபேமஸான முறுக்கு கடை ஒண்ணு இருக்கு. சோ நாங்களும் நிறைய வீடியோல தான் அந்த முறுக்கு கடையை பார்த்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல போலாம், எப்படி இருக்குதுன்னு அடுத்து அதையும் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி லக்கிலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை ஸ்பாட் பண்ணோம். நாங்கள் திடீர்னு போயிட்டு இருந்தோம். முன்னாடி ஒரு கார் அப்படியே பிரேக் அடிச்சு லெஃப்ட்டில் பார்த்தாங்க. ஓ நமக்கு ஏதோ கிடச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நிறுத்திட்டு இருந்தோம். பார்த்தா அந்த யானை வந்து அங்கே நின்று இந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய யானை தாங்க. அது பள்ளத்தில் இருக்கிறனால நமக்கு வந்து அப்படி தெரியுது, குட்டி மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த பேரிகேட் இருந்ததுனால தான் நம்ம அவ்வளோ கிட்டெல்லாம் போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உண்மையாக சொல்ல போனால் இது ரொம்ப ரிஸ்க்குங்க. ஏன்னா மேலே இந்த யானை வந்து ரோட்டில் நின்றுருந்ததுன்னா நம்மளால் 2 பக்கமும் அந்த 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 ரூட்டில் வண்டிங்க போக முடியாது. கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ரோடு சின்ன ரோடு தான். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து வண்டிங்களெல்லாம் பிளாக் பண்ணும். ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க்கு தான் இது. பட் இது பள்ளத்தில் நிற்கிது. முன்னாடி ஒரு பேரிகேட் மாதிரி நமக்கு அந்த சைடில் தடுப்பு இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நின்று அந்த யானையை பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தாலும் வந்ததுக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்ம இந்த யானையை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையனுக்கு யானைனா ரொம்ப பிடிக்கும். அவன் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நார்மலாக டிவியில் கார்ட்டூன் பார்த்தாலே அவர் யானை இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருப்பான். பட் இன்றைக்கி லைவாக யானையை பார்த்தோன்னே அவன் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை வந்து அவன் மூஞ்சில் நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கி. நம்மளை நிம்மதியாக பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நின்று ஹார்ன் அடிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி ஒருத்தர் வந்து கத்துனார், யானை நிற்கிது ஹார்ன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். அங்கே இருக்கிற பூவெல்லாம் பிச்சு கூட என் குழந்தைங்க அப்படியே போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. திம்பம் வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு அந்த தனலக்ஷ்மி டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு 1921 இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கடையை சொல்கிறாங்க. அதனால் சரி ஓகே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போனோம். நாங்கள் போகும்போது ஈவினிங் டைம்ன்றதுனால அப்படியே காலியாக தான் இருந்தது. ஃபைனலா நம்மளும் அந்த முறுக்கடையில வந்து முறுக்கு வாங்கியாச்சு. ஆக்சுவலா ராகி முறுக்கு தான் இங்க ரொம்ப ஃபேமஸா. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா 105 வருஷமா இருக்கான். சோ நாங்க யூடியூப்ல தான் பாத்துருக்கோம். இப்ப நம்ம வந்து சேனல்லயே இப்ப நம்ம சொல்றோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சுண்டெல்லாம் வச்சு வைக்கிறாங்க. சும்மா அது ஒரு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். 1921 இந்த கடை இருக்குது. அப்போது 1921 இந்த திம்பம் எப்படி இருந்திருக்கும், இந்த கடை எப்படி இருந்திருக்கும் வா. அப்போ உள்ள இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டெல்லாம் வச்சு ஏதோ பக்கம் வழியெல்லாம் போட்டிருந்தது. பட் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. மேபி அங்கே உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அப்ரூவல் வேணும் போல். இந்த ரூட்டில் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் போகிறதுக்கான வழி கண்டிப்பாக இருந்திருக்கும். அவங்களாம் ரெகுலராக போயிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வீலர் போகிறதெல்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதனால் ரொம்ப ஒரு நல்ல இடங்க இது. திம்பம் வந்து ரொம்ப பெரிய ஊர்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் அவ்வளோதான். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது. மலை மேலே இருக்கிறனால நமக்கு சூப்பராகவே அந்த கிளைமேட், அதுவும் நாங்கள் இந்த டைமில் நல்லா ஃபீல் பண்ணோம் அந்த கிளைமேட்டை. ஒரு வழியாக அந்த டே வந்து நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் அங்கேருந்து கிளம்புனோம். பட் அது கிளம்பும் போது தான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. ஒரு லாரி ஒன்று 9th பெண்டில் மாட்டிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த லாரி சரி பண்ணி எடுக்கிற வரைக்கும் எங்களை எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா போச்சு. மார்னிங் எந்திரிச்சு அப்படியே பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு லஞ்ச் போயிட்டோம். லஞ்ச் முடிச்சு தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திம்பம் வந்தோம். திம்பம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் ஆசனூர்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேயும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் மேலே ஏன்னா இன்னும் ஹில்ஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். பட் ரொம்ப பெருசாக இல்லை, மழை மட்டும் தூரிக்கிட்டே இருந்தது. பட் கிளைமேட் வந்து இப்போ கிளம்பும் போது தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கிளம்புறதுக்கே மனசு இல்லை, பட் என்ன பண்ணுறது, கிளம்பி தானே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது யானையெல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக வந்ததுக்கு யானையாவது பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த ஸ்பெஷலான முறுக்கு வாங்கிட்டு அதோட இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ.